சேனல் இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இம்மட்டுமே தேவன் நடத்தின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? இயேசுவே உம்மை துதிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில் நடக்கத்தான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்து ஒரு தடைகளும் ஏற்படாதபடிக்கு தேவ கரம் அவருக்கு ஏற்ற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு மண்ணாவை தேவன் கட்டளையிடும்படியாக நம்ம தன் பிலோ சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடலே அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து, வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? அதனைக்கு முதல் பாடலாக நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் மகிமைக்கென்று பாடுவோமா? நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி காத்து கொண்டார் கருத்தாய் என்னை நடத்திடுவார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி காத்து கொண்டார் கருத்தாய் என்னை நடத்திடுவார். குறைகள் ஏதுமின்றி காத்து கொண்டார் கருத்தாய் என்னை நடத்திடுவார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். கால்கள் இடராமல் காத்தார் கண்மலை மேல் நிற்க செய்தார். கால்கள் இடராமல் காத்தார் கண்மலை மேல் நிற்க செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். வனாந்திரம் களிப்பானதே கர்த்தரின் முன் சென்றதாலே. வனாந்திரம் களிப்பானதே கர்த்தரின் முன் சென்றதாலே. ஏதும் இல்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினால். ஏதும் இல்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினால். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி காத்து கொண்டார் கருத்தாய் என்னை நடத்திடுவார். குறைகள் ஏதுமின்றி காத்து கொண்டார் கருத்தாய் என்னை நடத்திடுவார். சென்று நல்லவர் எனக்கு உற்சாகமாய் தட்டி பாடுவோமா? நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது பாடலாக மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறு தேடின பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோம். நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள்
நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, சேர்ந்து கரங்களை தட்டி, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. சேர்ந்து பாடுவோமா? எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தேவனில் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனில் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் தினமிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. கரங்களை தட்டி ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். சேர்ந்து பாடுவோமா? தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பே. தஞ்சமே அடைக்கலம் கோட்டையும் என்றும் காப்பே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. சேர்ந்து படமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கரங்களை தட்டி தஞ்சம் தஞ்சமே நீ அடைக்கலும் நீ கோட்டையும் என்றும் காப்பி. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அப்படியே நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலக்கு தான அருமையான சிஸ்டர் கேரன் ஜெஃப்ரி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 97 சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 97. சங்கீதம் 97. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடுவது. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்ருக்களை சுட்டெரிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று.
சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிறவர்கள் யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உத்தமமானவர். எல்லா தேவர்களிலும் நீர் மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாக வாசிப்போமா? கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்துக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்லும். நம்ம தெரியாத பாஸ்டமா தேவ செய்திகளை கொடுப்பாங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தவங்களுக்கா எங்களை பற்றி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், மகிழ்ச்சியை கொடுக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு பேசும்படியாய், உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய், ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பேசணுமோ அதை விலக்கி கொடுமென்னும் போது தேவ ஞானத்தினாலும் தேவ வெளிப்பாடுகளினாலும் ஆண்டவருடைய கிருபையினாலும் அனுபவத்தினாலும் கடந்து வருகிறதுனால கர்த்தர் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை பெரிது என்றும் உள்ளது, கிருபை நல்லது, இப்படி நிறைய காரியங்களை சொல்கிறான். அவரு இல்லாமல் ஒன்றும் இல்லை. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. ஆமே. இன்றைய தினத்தில் இவைகளை குறித்து இவைகளிலிருந்து எடுக்கப் போகிறேன். நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் அது ஆசீர்வதிக்கிறவர் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நட்டே நீர்ப்பாய்ச்சினேன் விளையச் செய்கிறவர் அவர். நடுகிறவரும் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவராலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனால் தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் தங்கும்படி, ஆசீர்வாதத்தை ருசிக்கும்படி, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி, ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொள்ளும்படி அவருடைய கரத்தில் இருந்து தான் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்தான கொரிந்து சபைக்கு தீமோத்தேயு மூலமாய் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற சபையாருக்கு, மற்றவங்களுக்கு அல்ல, வசனத்தை தெரிஞ்சவர்களுக்கு, நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம். நான் அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், ஞானத்தினால உன் பலத்தினால இல்லை. உபாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவ பலத்தினால தான். தேவன் அனுக்கிரகம் பண்ணணும், தேவன் இறக்க செய்யணும், தேவன் வாய்க்க செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாருங்கள், இது ஒரு வயல் நிலையத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுவே இது தேவன் நமக்கு விதைக்கிற வசனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அதுக்கு 3வது என்ன செய்ய, நாம் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் மற்றவங்களுக்கும் எப்படி அதை விதைக்கிறோம், இதை குறித்தான ரகசியங்கள். தேவன் நமக்கு வசனத்தினால நிறைய விதைக்கிறார். இந்த உபதேசம் பண்ணுறோம் இல்லையா? இது என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும், இதை காத்துக்கொள்ளணும், இது ஜீவனாக இருக்கணும், இதை விசுவாசிக்கணும். இது நமக்கு உயிராக என்னது வாக்கு தத்தங்களா நம்ம நிறைவேறணும், அவருடைய வாக்கு தத்தங்களாம். அதனால தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, பிதாக்களின் தேவனே, ஒரு பிதாக்களின் தேவனே, தாவீதின் குமாரனே, அவர்களுக்கெல்லாம் இருந்தவரே, எங்களுக்கும் இருக்கிறவரே, அதை எங்களுக்கு செய்ய மாட்டவரே, இதை வைத்து நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? இதை குறித்து இன்றைய தினத்தில் நமக்கு எப்படி ஆண்டவர் செய்கிறார், நாம் எப்படி இருக்கிறோம், இதை ஆராய்ந்து பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
நட்டேன் நீர் பாய்ச்சுகிறேன். நடுகிறவரும் நீர் பாய்ச்சுகிறவரும் நம்மளே ஆலயத்தில் நடுகிறவர் அவரே. ஜீவ ஊற்றாகிய தண்ணீரை நம்மை நிரப்புகிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், வசனத்தினாலையும் ஆவியினாலும் நிரப்புகிறவர். தேவனுடைய பிள்ளைகளை விளைய செய்கிறவரும் அவரே. நடுகிறவர்கள் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவரும் அல்ல. இப்போ எங்களாலும் அல்ல. நாங்கள் என்ன தான் சொன்னாலும், என்ன தான் உங்களுக்காக ஜெபித்தாலும், பிரயாசப்பட்டாலும், இவையெல்லாம் சொன்னாலும் விளைய செய்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் கையில் தான் இருக்குது. நிலமாகிய நம்ம இருதயத்தை ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது ஆலயத்தில் நாட்டப்படுகிறவர்கள் ஆலயத்தில் உறுதியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆலயத்தின் காரியத்தில் உறுதியாக இருக்கணும். ஆலயத்தின் காரியத்தில் அந்யோன்யமாக இருக்கணும். ஆலயத்தின் காரியத்தில் ஐக்கியமாக இருக்கணும். ஆலயத்தின் காரியத்தில் முன்மாதிரியாக இருக்கணும். எப்படி பாருங்கள், நீங்களே உங்கள் ஆண்டவரே அசட்டை பண்ணுறீங்க. ஆனால் தான் சங்கீதம் 92 வாசிங்களேன். 92:13 வாசிங்க. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். வரல நான் என்ன வரக்கிட்ட என்ன போனா என்ன போகலைன்னா சுற்றி பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நீ போகலன்னா அப்படியோலாம் வந்து ஆராதிக்கக்கூடாது. நாட்டப்பட்டவர்கள் ஸ்ட்ராங்காக எல்லா காரியத்திலும், ஊழியக்காருக்கும் சரி, சபை காரியத்திலும் சரி, சபையிலும் சரி, அவங்க தான் செழித்திருப்பார்கள். வாசிங்க அந்த வசனத்தை. அவங்க தான் செழிப்பாய் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அவங்க தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியும். செழிப்பான கருவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வார்? நீரூற்றாய், எப்படி தண்ணீராய், வசனத்தினால், விசுவாசத்தினால், ஆவியினால் செழிப்புண்டாக்கும்படி அவர் நமக்கு தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். இப்போ நிறைய இங்கே இல்லைன்னா அப்படின்லாம் அப்படி போயிட்டுருக்காங்க. அதில் இருக்கிறவங்க அந்த உறுதியாக இருக்கிறது இல்லை. நிறைய பேர் பின்மாற்றம். ஏன்னா இது கடைசி காலம். கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க சங்கீதத்தில் 143:3 வாசிங்க. 6 வாசிங்க. 143:6 வாசிங்க. ஆமென். இப்படி இருந்தால் தான் ஊற்றுவார். எப்படி? வறண்ட நிலம் எப்படி இருக்கும்? ஒரு தண்ணியே இல்லாமல் வறட்சியாக இருந்த பாலைவனமாக இருக்கும். ஒன்றுமே விளைய முடியாது, காஞ்சி போயிருக்கும். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா தாகம் இருக்கா? இல்லையே. வளரணுன்ற ஒரு வாஞ்சை இல்லையே. வேதத்து மேலே ஒரு வாஞ்சை இல்லையே. அபிஷேகத்து மேலே ஒரு வாஞ்சை இல்லையே. தேவ பிரசனத்தை காத்திருக்கணும் ஒரு வாஞ்சை இல்லையே. தாகம் இருந்தா தானே கைகளை வேறெடுக்கிறேன், காத்திருக்கிறேன், தேவ சமூகத்தை விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே நிலத்தை போல நம்ம இருதயம் என்ன செய்யணும்? வாஞ்சிய ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். வாஞ்சிய உள்ளவங்களுக்கு தான் ஆண்டவர் ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று, தண்ணீர் பாய்ச்சப்படும். விளைய செய்கிற தேவனிடத்தில் எல்லா வித ஆசீர்வாதம் உண்டு. வாஞ்சை இல்லைன்னா ஒன்றுமே ஏதோ உலகத்தார மாதிரி நம்மளும் எப்படி நாளும் வாழ்ந்துட்டு போகலாம், உலகத்துக்கே ஓடிட்டு இருக்கலாம். அதெல்லாம் இல்லை. தேவனுடைய பிள்ளைங்க ஒரு முன்னேற்றம் வரவே வராது. கர்த்தருடைய பிள்ளைகளே மகா பாலைவனம் போல எப்படி மகா வறட்சியான காலங்களிலும் செழிப்பை கொடுப்பார்கள். அவர் தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க லூக்கா 8:12 வாசிங்க. இதை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையாய், ஒரு கதைகளை நிறைய உதாரணமாக நிறைய இடங்களில் சுவிசேஷமாய், அதுவும் சீஷர்களுக்கு விளக்கி சொல்லுவார். அவர்களுக்கு மட்டும் ரகசியத்தை தனிமையாய் என்ன ஆண்டவரேன்னு கேட்கும் போது அது விளக்கி சொல்லுவார். இந்த உவமையை குறித்து பார்க்கலாம். வாசிங்க. இதை என்ன சொல்றாரு? ஆண்டவர் வழியேறிக்கு விதைக்கப்பட்ட வசனம். வசனத்தை பற்றி, வார்த்தைகளை பற்றி இதை அதிகமாக நல்ல விளக்கம் சொல்றாரு. இங்கே கேட்டு அப்படியே விட்டுருவாங்க நிறைய பேர். இன்னைக்கு என்ன பேசுகிறாங்க தெரியல, இதான்னு தெரியல, அதோட விட்டுருவோம். இது பிசாசன்னு எடுத்து போட்டுருவான். வழியறிக்கை இப்போ விதைக்கிற என்ன செய்யும்? பறவைகள் வந்து எல்லாம் தின்னுட்டு போட்டு போயிடும். அது ஒரு விளைச்சலும் கிடைக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன கேட்டாலும் ஒரு மாற்றம் இல்லாமல், ஒரு விசுவாசம் இல்லாமல், ஒரு தாகம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், உணர்வு இல்லாமல், ஒரு வாஞ்சை இல்லாமல், வார்த்தையை இருதயத்தில் காத்துக்கொள்ளாமல் இப்படிலாம் இருந்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமும் வராது. வேதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஜீவன் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே வழியருகே விதைக்கப்பட்ட இதை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளே அடுத்தது 13 வாசிங்க.
கற்பாறை மேல் கல்லான கடினமான இருதயங்கள். பாறையில் விதைச்சா அப்படியே தீஞ்சு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். சோதனை காலத்தில் எல்லா வித சோதனையும் மேற்கொள்ள முடியாது. தனக்குள்ள வேர் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அவங்க தான் சோதனை மேற்கொள்ளுவாங்க, அவங்க தான் ஜெயம் பெறுவாங்க, அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. எதையும் கர்த்தருடைய நாமத்தினால மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் சோதனை காலத்தில் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளை வேறு இல்லை. சரியானபடி என்ன சொன்ன வசனத்தையே நிறையா நீங்கள் எல்லாம் இந்த சம்பவமாக இந்த கதையாக இதாக எனக்கு தெரியாதா அப்படின்னு இருமாப்பாய் திமிராலாம் இருக்காங்க நிறைய பேர். இந்த சம்பவம் ஒரு அசட்டை, பயம், ஒரு உணர்வு இல்லை, ஜீவன் இல்லை அந்த வசனத்துக்கு. இவங்களுக்கு இல்லை, வசனத்துக்கு ஜீவன் இருக்கு. எப்படி அதை அப்படிவா நேசிக்கிறது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது. கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் இப்படி தான் ஆவாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. பலன் இல்லை. நாங்கள் என்ன தான் உபதேசம் பண்ணாலும் என்ன தான் சொன்னாலும் கொஞ்ச காலம் மாத்திரம் அந்த கற்பாறையின் மேல் இல்லையா, அவங்க தனக்குள்ளே வேறு இல்லாதனால போயிடுறாங்க. இவங்க பலன் இல்லாமல் நெருக்கம், பல விதமான சோதனை பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். எங்கே சத்ரு எழும்புவான்னு தெரியாது, எங்கேருந்து வரும்னு தெரியாது. வீட்டாரே சத்ருன்னு இருக்கும், யார் மூலமாக எழும்புன்னு தெரியாது, நமக்கு ரொம்ப யார் செய்வாங்கன்னு தெரியாது, யார் இடறப்பாங்க, யாரை நம்புறோமோ அவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்குது உலகத்தில். முள்ளுள்ள விதைக்கப்பட்டவர்கள் ஐஸ்வர்யத்தில் விழுந்துருவாங்க, கவலையில் விழுந்துருவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். தங்களுக்குள்ள பலன் இல்லை. நீங்கள் மற்றவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்காது. சுற்றி இருக்கிறவங்களை பார்க்குறது, மற்றவங்களை பார்க்குறது, உபதேசம் பண்ணுறவங்களை பார்க்குறது, மனுஷனை பின்பற்றுறது, வேத வசனத்தின்படி நாம் எப்படி இருக்கிறோன்னு பார்க்குறது கிடையாது. இதுதான் முள்ளுள்ள விதைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க. அதனால தான் செழிப்பு இல்லை. அவங்களாம் ஒரு வளர்ச்சி அடைய முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் அவங்களாம் ஒரு நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல இல்லை, தேவனுடைய அன்பை ருசிக்க முடியல. அடுத்த வசனத்தை வாசிங்க. இது என்ன சொல்றாரு? நம்ம இருதயத்தை காத்து, எல்லாவற்றையும் நிலமாகிய நம்ம இருதயத்தை ஆண்டவர் சொல்றார். இருதயம் பொல்லாது இல்லையா, பல விதமான காரியங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது. அதனால தான் இருதயங்களில் எழுதுவேன்னு சொல்றார் வசனங்களை எபிரேயரில் சொல்லப்பட்டு. இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும். எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு செபிக்கணும். இப்படி சொன்னீரே, இப்படி செய்வேன்னு சொன்னீரே, துணையாக இருப்பேன்னு சொன்னீரே, ஆண்டவரே வாக்குரைத்த தேவனே, இப்படிலாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். நன்மையும் இருதயமான இருதயத்தில் காத்து பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். இருதயமாகிய இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பயம் இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. அதனால்தான் தேவன் கிரியை செய்ய முடியல. அவர் அறிவார், எல்லாவற்றையும் அறிவார், ஒவ்வொருவரையும். வசனத்துக்கு வாழ்கிறீங்களா, அதை விசுவாசிக்கிறீங்களா, பயந்து படிக்கிறீங்களா, நேசிக்கிறீங்களா? இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், வசனங்களை உங்களுக்கு சொல்கிறோம். இது என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும், படிக்கணும். ஏதோ இன்றைக்கு வந்துட்டு போகணுன்னு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் நம்ம இருதயத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயங்களே நல்ல இருதயமாய், நல்ல நிலமாய் நம்ம என்ன செய்யணும், பல விதமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது. ஏசாயால அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. 27:3 பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாரு, நாட்டப்பட்டவர்கள் சபையில் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அங்கத்தினராய் உறுப்பினராய் ஒரு வளர்ந்தவங்க, ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, அவங்க நாட்டப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்றாரு, அவர்களுக்கு வேலி அடைக்கிறார். இங்கே மட்டும் தோட்டத்தில் மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு வேலி அடைப்பு உண்டாக்கும்படி, ஒரு பாதுகாப்பு உண்டாக்கும்படி அடிக்கடி அதை தண்ணீர் ஊற்றி அதை சுத்தம் பண்ணி உங்களை என்ன செய்கிறாரு, ஒரு ருசி உள்ளவர்களாய் மாற்றும்படி. வாசிங்க 27:3. எவ்வளோ சொல்கிறாரு, சேதம் உங்களுக்கு ஒரு சேதமாக அணுகாதபடிக்கு நீங்கள் எப்படி தேடுறீங்க, எப்படி ஒப்பு கொடுக்குறீங்க, எப்படி விசுவாசிக்கிறீங்க, எப்படி தேவனுக்கு பயந்து இருக்கிறீங்களோ அப்போ தாங்க ஆண்டவர் உங்கள் கூட இருந்து அற்புதங்களை செய்வார். இப்படி தண்ணீர் வாய்ச்சி நமக்கு உனக்கு என்னென்ன தேவை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஏசாயால 40 சொல்லப்பட்டு
நமக்கு பலன் இல்லை, எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஜெயம் பெற பலன் இல்லை. மாம்சத்தில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம், போராட்ட மத்தியில் இருக்கிறோம், பிரச்சனை மத்தியில் இருக்கிறோம், பல விதமான சோதனை மத்தியில் இருக்கிறோம். இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ருசிக்கலைன்னா, அவருடைய பிள்ளை அவருக்குள்ளே இல்லைன்னா, சபைக்குள்ளே இல்லைன்னா, அவருடைய வார்த்தைக்குள்ளே இல்லைன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை வேலி அடைத்து அதை என்ன செய்கிறாரா, நல்ல திராட்சை செடியை கொடுக்கும்படி தண்ணீர் ஊற்றி நீங்கள் செழிப்பாக இருக்கும்படி கர்த்தர் அதனால தான் ஆலயத்தில் உங்களை வச்சிருக்கிறார். வாசிங்க அதில் 5:2 ஏசாயாவில், இப்படிலாம் வைத்து நீங்கள் நல்ல பழங்களை கொடுப்பீர்கள், கனிகளை கொடுப்பீர்கள், உங்களை நான் தோட்டத்தில் வைத்து இவைகளெல்லாம் வைத்தா நீங்கள் கசப்பான பழங்களை தருவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 5:2. அவர் எவ்வளவு துக்கமாக இதை எழுதியிருக்கிறார் பாருங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா அசுத்தங்களை நீக்கி உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடையும்படி, உங்களுக்கு எல்லா காரியத்திலும் இக்கட்டிலையும் ஆபத்திலும் செவி ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, உங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து, உங்கள் கண்ணீரை துடைச்சி, ஆபத்து விபத்துக்கெல்லாம் விலக்கி காத்து நல்ல பழம் கனி கொடுப்பீங்களான்னு உங்களை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். தோட்டத்துக்கு வந்து நல்ல கனி கொடுக்குற பழங்களாக இருக்கீங்களா, கனி கொடுக்குறீங்களான்னு ஆண்டவர் பார்க்குறார். கசப்பான காரியங்கள் ஆண்டவருக்கு கசப்பு உண்டாக்கக்கூடாது. கசப்பு மட்டும் தேவன் மேலே எது மேலேயும் வச்சுக்கக்கூடாது. ஜெபமே கேட்கப்படாது. கசப்பான காரியங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. கசப்பான பழங்கள் தந்ததுன்னு பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம் அடுத்ததாய் யாக்கோபுல 1:21-22 பார்த்தீங்கன்னா, கேட்கிறாய் மாத்திரம் அல்ல, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க, உங்களை நீங்களே வஞ்சிக்கப்படுறீங்க. வாசிங்க யாக்கோபு 1:21-22 வாசிங்க. 1:21-22 கவனமாக கவனிங்க. என்ன சொல்றாரு? கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி கை கொண்டு விசுவாசித்து உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளுறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்டு அப்படியே விட்டு விடக்கூடாது. வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் என்ன பிரயாசப்பட்டாலும் அது உங்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்காது. ஒரு வளர்ச்சி நீங்கள் காணவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்கவே முடியாது. ஜானேர்னா முழம் சறுக்கிற மாதிரி ஒன்று. அதனால தான் வேர் இல்லாதனால தான் ஒரு செழிப்பு இல்லை. தேவனுக்குள்ள உறவு ஒரு ஆழமான வேர் இல்லைன்னா பட்டு போயிடுவோம். நிலத்தை குறித்தான ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபுல சொன்ன பிரகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நடக்கணும். கிறிஸ்தவளாகிய தேவனுடைய பிள்ளைங்க வசனத்தின்படி வாழணும். எரேமியா வாசிங்க 17:8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய வார்த்தை மேல் இருக்கிறவங்க செழிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன வந்தாலும் நான் ஆண்டோடைய காரியத்தில் முன்னோடியாக இருப்பேன், உறுதியாக இருப்பேன், ஆலயத்தை நிற்க மாட்டேன், ஆண்டோடைய காரியத்தில் எல்லாவற்றையும் சரியாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தடை எதிர்ப்பு பிரச்சனைகள் வந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீங்கள் வாசிங்க 17:8. இது எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன வந்தாலும் தப்பாமல் கனி கொடுக்கிற அனுபவம். தண்ணீரின் வாசனைன்னு சொல்லப்பட்டிருக்கு யோபுல. ரொம்ப முக்கியம். ஜீவ ஊற்றாகிய ஜீவ தண்ணீராகிய ஜீவ வசனமாகி நமக்குள்ளே இருக்கணும். ஊற்றாக இருந்தால் தான் அந்த களி கூறுதல், அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், பலன், பாதுகாப்பு, ஆறுதல் எல்லாமே உண்டு. அதனால தான் வளர முடியல. இங்கே வந்து தேவ சமூகத்தில் பயபக்தியாக ஆண்ட சமூகத்தில் காத்திருக்க விருப்பம் இல்லை, வாஞ்சை இல்லை, உற்சாகம் இல்லை, பயம். ஒன்று ஒரு ஆஃபீஸ் வேலையில் குறித்தான ஒரு பயம் இருக்குது இல்லையா? எதனா அதிகாரி முறைப்பான், அதுக்கு பிரியாள் போக முடியாது, அந்த நாள் சம்பளம் கட் ஆகிடும், அதுக்கெல்லாம் பயப்படுறோம். அந்த பயத்தை காட்டில் இங்கே பயம் வரணும். உடம்பே முடியலனாலும் அதெல்லாம் கேட்பேன். ஆரம்பத்துலேருந்து அன்பிலிருந்தே கேட்பேன், ஆதிலிருந்து வாலிபிராயத்துலேருந்தே கேட்பேன்.
எப்போதும் அந்த பயம் இருக்கணும் ஆண்டவரே. நமக்கு பயப்படுற பயம் இருக்கணும் ஆண்டவர். அசட்டை பண்ணுறேன்னா இந்த சரீரம் எனக்கு ஒத்துழைக்கணும். சோர்வு வரக்கூடாது, மந்த வரக்கூடாது, அவிசுவாசம் வரக்கூடாது, தூக்காத்தின் ஆவி வரக்கூடாது, பலவீனப்படுத்துகிற ஆவி வரக்கூடாது, பலன் வேணும், உற்சாகத்தின் ஆவி வேணும். இதெல்லாம் நான் அடிக்கடி என்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சரீரம் நம்ம ஒத்துழைக்காது. மாம்சமோ பலவீனம், ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு சொல்கிறார். இந்த ஆவியானவருடைய பலத்தில் நிரப்பப்படணும் தேவனுடைய பிள்ளைகளே. மழை தாழ்ச்சி தப்பாமல் கனி கொடுக்கிற தண்ணீர் அண்டிலே நாட்டப்பட்டவர்களாய் யார்? ஜீவவசனமாகிய அவருக்குள்ள ஆவிக்குள்ள ஆலயத்தில் வைத்து வசனத்தினால விசுவாசத்தினால ஆவியினால நம்ம சுத்திகரித்து ஆலயத்தில் நாட்டப்பட்டு செழிப்பாக இருக்கும்படி தான் எங்களை உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு இங்கேவே ஆயத்தமாக்குற. இங்கே நீங்கள் ருசிக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் அனுபவம் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இங்கேயே களி கூறலாம். அந்தளவுக்கு ஆண்டவர் மேலே வேணும், நெருக்கம் வேணும், ஐக்கியம் வேணும். அப்படின்னா நீங்கள் களி கூற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை யோவான் 7:38 பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர். இப்போதான் சொன்னேன் இல்லையா? வார்த்தையை விசுவாசித்து ஜெபத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து ஆண்டரை பின்பற்றி வர்றவங்களுக்கு தான் அந்த ஜீவ. வாசிங்க. நதிகள் ஓடுதா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கிட்டு மகிழ்ச்சியோடு ஒன்று கொள்வார்கள் ஏசாயான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீ சோர்ந்து போனால் கூட, நீ வலதுபுறம் இடதுபுறம் விலகி போனால் கூட ஆண்டவர் பொதிச்சிட்டே இருப்பார், எச்சரிச்சிட்டே இருப்பார். இது செய்யாத, இங்கே நிற்காது, இங்கே பேசாது, இது தலையிடாத. முந்திரி கொட்டை மாதிரி நிறைய விஷயத்தில் மாட்டிக்குவாங்க நிறைய பேர். அங்கெல்லாம் நம்ம எல்லா விஷயத்திலும் போய் பல காரியங்களை நம்ம போய் சிக்கிக்குவோம். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவ ஊற்று, ஜீவத்தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம களி கூறுதல், தேறுதல், ஆறுதல், பலன், தேற்றப்படுதல், வெளிப்பாடு, இடைப்படுறது. இங்கே எப்படி இருக்குது? ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா இது எப்படி எடுக்கிறது, என்ன செய்யறதான்ற ஞானம் வேணும். எப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிலாம் நாங்கள் என்ன செய்வோம்? ஆவியானுடைய பலத்தில். உலக ஞானம் இல்லை இது. இது என்ன தான் நீ படித்து கரைச்சி குடித்தா கூட, வேதத்தை எல்லாம் பண்டிதரே படித்தா கூட, இது கர்த்தருடைய தேவ ஆவியானவர் கொடுக்கிற கிருபை. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். சகரியா 4 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? நம்ம என்ன பலத்தினால இல்லை, தேவ ஆவியினால உண்டாகிற பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகக்காரங்களை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யாரும் அசட்டையாக இருக்காதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள ஜீவ தண்ணீர்ல நதிகள் ஓடும். சரி, யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தார். கல்யாணத்தில் குறைவுபடும் போது இந்த அற்புதங்களை வாசித்திருப்போம். மரியாதை கேட்கும் போது திராட்சரசம் குறைவுபடும் போது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அதை கேளுங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல, குறைவு உண்டாயிடுச்சா என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு இல்லைன்னா இனி வரவங்களுக்கு அப்போ எப்படி இருக்கும்? ஆண்டவரும் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எல்லாவற்றிலும் முயற்சி பண்ணணும், பிரயாசப்படணும். ஆண்டவர் எடுத்து வந்து ஊட்ட மாட்டார். நீங்கள் எந்த அளவுக்கு காத்திருக்கிறீங்க, எந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்க, எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீதியை விரும்புகிறீங்க பாருங்க. கற்சாடி 6 கற்சாடியை நிரப்ப சொல்ல, தண்ணீர் கற்சாடி வரணும், தண்ணீர் நிரப்பணும், அதுக்கெல்லாம் பிரயாசப்படணும். இதெல்லாம் நம்ம பிரயாசப்படணும். அதை ஆசீர்வதித்தார். 5 அப்போ 2 மீன் சிறு பையனுக்கு ஆசீர்வதித்த மாதிரி எத்தனை பேர் போஷித்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சமாக விதவையை குறித்து அவளுக்கு வைக்கிறது சாப்பிட்றத கொடுத்து விட்டு ஊழியக்காருக்கு முதல்ல கொடுத்ததுனால தான் பஞ்சந்தீரும் மட்டும். ஆசீர்வாதத்தின் ரகசியம் நிறைய இருக்குது. அது நான் நீதியாய் உண்மையாய் கீழ்ப்படுகிறமான்னு பார்ப்பார், முழு மனதாய் செலுத்துறமான்னு பார்ப்பார். முதலாவது எனக்கு கொண்டு வா. பஞ்ச காலத்தில் மழை இல்லை, அவங்க வீட்டுக்கு அடுத்த வேலைக்கு இல்லை, அந்த கொடுக்குற குணம் வருமா? நமக்கு இல்லைங்க, எனக்கு இல்லைங்க. அப்பமும் தண்ணீர் குறையிலையா அந்த வீட்டில், பஞ்சம் தீரும் மட்டும். இந்த கொடுக்குற குணங்கள் எல்லாம் இப்படி இருக்குது தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வாத ருசியான திராட்சரசமாக மாறிச்சு. எப்படி மாறுது? அது தேவனால் உண்டானது. பிந்தி கொண்டு வரீங்களே, இவ்வளோ ருசியாக இருக்கு. ஏன்? அந்த காண ஒரு கல்யாணத்தில் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அப்போ இவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் தண்ணீர் ஊற்றணும், கற்சாடி வேணும், நம்ம என்னதான் இருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கணும். ஓடுவோம், பிரயாசப்படுவோம், இது இல்லாமல் உட்கார்ந்தே வராதுன்னு போகிறோம். ஆனால் அந்த கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையில்லாத நஷ்டம், கஷ்டம்,
வராது, பிரச்சனைகள் வராது, தேவையில்லாத செலவுகள் வராது, வெட்கப்பட்டு போக மாட்டோம். அன்னாலின் ஜெபத்தை பாருங்க, அந்த துக்கம் எப்படி மாறினது. அவன் இந்த கஷ்டம் கணவரால் முடியுமா, பணத்தால் முடியுமா? ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபித்தா, இருதயத்தை ஊற்றி ஜெபித்தா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அதை செய்து காட்டினார். ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எல்லாவற்றையும் பிரயாசம் பண்ணணும், வாஞ்சிக்கணும், ஊக்கமாய் வரணும், உண்மையாய் தேடணும். தேவனுடைய சமூகத்தில் வசனத்தை விசுவாசித்து நேசிக்காம ஒரு வல்லமையும் நடக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாய் வாசிக்கலாம் நீதிமொழிகள்ல 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கும். எப்படி? கண்டதையும் இருதயத்தில் போட்டு இருப்பாங்க. அதனால தான் கவலை, ஐஸ்வர்யம், மயக்கம், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இருதயம். அதனால தான் நல்ல நிலமா இல்லை, நல்ல இருதயம் இல்லை, சபைப்படுத்தல. தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். வாசிங்க. ஆமென். ஜீவ ஊற்று உங்கள் இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ளணும். ஊற்று புறப்பட்டு நதியாய் பாய்ந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, கணவருக்குள்ளே, சொந்த பந்தங்களுக்குள்ளே நீங்கள் ஊற்றுமா. இஸ்ரவேலின் ஊற்றாயிருக்கிறீங்க. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகள். எல்லா காவலோடைய நீங்கள் காத்துக்கவே முடியாது. உங்களை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க வாஞ்சிக்க உங்கள் வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க அவர் நடத்துவார். உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தை காத்து கொள்ளணும். கண்டதே இருந்த கவலை, துக்கம், பிரச்சனை, பயம், வியாதி, வேதனை எல்லாம் வரும். இருதயத்தில் அவர் இல்லாமல் எப்படி முடியும்? வசனம் இல்லாமல் எப்படி நீங்கள் எப்படி இருக்க முடியும்? அதனால தான் நட்டே நீர்ப்பாய்ச்சி விளைய செய்கிற ஆண்டவர் இடத்துல இல்லை, ஜீவ ஊற்று இல்லை, வசனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வச்சு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க அடுத்ததாய் அதே 1:7 பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் கர்த்தருக்கு பயப்படுவதில் ஞானத்தின் ஆரம்பம். இப்போ நாங்கள் ஞானத்தை குறித்து தன் ஞானத்தினால் வீட்டை கட்டுகிறான்னு சொல்லப்பட்டு நீதிமொழிகளில். சகோதரிக்கு மட்டுமில்லை, ஞானமாய் வீடு கட்டப்படணும். இந்த மாதிரி வீடு கட்டப்படுறதில் குடும்பத்தின் காரியத்தில் ஒரு சமாதானத்திலையும், ஐக்கியத்திலையும், அன்பிலையும், உண்மையிலையும் குடும்பம் கட்டப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் போதிக்கிறோம். இப்படி பயந்துருங்க, இதை செய்யாதீங்க, இப்படி இருங்க, நாங்கள் பயப்படுதல் நாங்கள் போதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்போது நான் அவர்களுக்கு இருதயத்துக்கு தருவேன். எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு பயப்படும் பயம் இருதயத்தை அவளுக்கு கொடுப்பேன். கேட்கணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதமாக நிம்மதியாக சந்தோஷமாக தூங்க முடியும், எழுந்திரிக்க முடியும், சுகமாக இருக்க முடியும். எல்லா ஆசீர்வாதம் அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் ருசிக்க முடியல. கிருபை இழந்து போகிறீங்க, அவர் தயவை அசட்டை பண்ணுறீங்க, அலட்சியம் பண்ணுறீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க அடுத்ததாக வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-7 பார்த்தீங்கன்னா தோட்டத்தை குறித்தான காரியங்கள். இந்த மரம் ஏன் வீணாக இருக்குது, வெட்டி போட்டுறேன், இதை சுத்தம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கனி கொடுக்கலையே, இது ஏன் வீணா எல்லாவற்றையும் கெடுக்குது. தோட்டக்காரனா செய்கிறாரு, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம். அந்த 2 வசனத்தை வாசிங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் பிதாவிடத்தில் இயேசு பரிந்து பேசுகிற மாதிரி, மோசே மாதிரி நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்க தான் முடியும். என்ன சொன்னாலும் இப்படி இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்கிறதுக்காக தானே, இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தானே, எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க தான் முடியும். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் சுத்தம் பண்ணுற ஆண்டவர், நல்ல ஊட்டமான ஆகாரங்களை கொடுக்குற ஆண்டவரே, இவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சத்தான ஆகாரம், விளைவினம், வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க? நல்ல ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, நல்ல ஊட்டமான ஆகாரத்தை கொடுப்பாங்க. இப்படிலாம் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏதாவது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுக்கும்படி, நல்ல விசுவாசத்தை தூண்டும்படி, நல்ல நீங்கள் இப்படிலாம் உங்களுக்காக ஜெபிக்கும்படி நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்களுக்காக ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இவங்களுக்கு மனதிருக்குமையா, தொடர்ந்து இவங்களுக்கு கஷ்டம் வருது, தொடர்ந்து கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை வருது, இவங்க சோர்ந்து போயிடுவாங்களே, வழியில் சோர்ந்து போயிடுவார்களே,
இந்த ஒரு விசை மாத்திரம் மோசே மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம்? செபிக்கிறோம். கனி கொடுக்கலன்னா அவருடைய கோபம் இருக்கும். தொடர்ந்து ஆண்டவர் சலுகை கொடுத்துக்கிட்டே இருப்பார், தயவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அசட்டை பண்ணிட்டீங்கன்னா கர்த்தருடைய கோபம் தான் இருக்கும். ஏன் மற்றதையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு, மற்றவங்களுக்கு இடரலாக இருக்குது, வெட்டி போட்டுருன்றார் ஆண்டவர். இதெல்லாம் எச்சரிப்பு. யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயன்படுத்தும் மகிமையே இல்லைன்னா வேஸ்ட். அவர் பயன்படுத்துகிற பாத்திரம் நம்ம மூலமாக மகிமைப்படுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஏறி போடுற ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் கனி கொடுக்கலன்னா பார்க்கலாம் ஆண்டவரே. எவ்வளோ காலமாக இருப்பாங்க. சில பேர் வளரவே மாட்டாங்க, வளர்ச்சி அடையவே மாட்டாங்க, பெருகவும் மாட்டாங்க, மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு இடலாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு வேதனை கொடுப்பா இருப்பாங்க. இப்படிலாம் இருக்குது. கனி கொடாத மரங்கள் எல்லாம் வேஸ்ட். சில மரம்லாம் பாருங்க அப்படியே பட்டே போயிடும். நல்லா இருக்கிற மரம் வேர் இல்லை, அங்கே வேர் சரியானபடி ஆர்டருக்குள்ள உறவு ஐக்கியம் இல்லை, உறவு கிடையாது. சோதனை கஷ்டங்கள் காலங்கள்லாம் மேற்கொள்ள பலன் இருக்காது. கொஞ்ச காலம் மாத்திரம், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும், கொஞ்ச நாட்கள் இக்கட்டுக்கு ஆபத்துக்கு மட்டும், மீதி நேரம் ஆண்டவர் தேவையில்லை. இப்படி தான் இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:11 வாசிங்க. நாங்கள் ஞான நன்மைகளை விதைத்திருக்க ஞானமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, கர்த்தருக்கு பயந்து இருங்க. இப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே வாசிங்க. என்ன சொல்கிறாரு? சரி, இப்படி சாதித்தேன், அப்படி சாதித்தேன், அது இல்லை. கர்த்தருக்கு பயப்படாமல் நல்லா வளர்கிற மாதிரி தான் இருக்கும். கோதுமையும் கலையும் ஒன்றாக தான் விட்டுருங்கன்றார் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லும்போது. கூட செழிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வேணாம் விட்டுருங்கன்றார். கடைசி காலத்தில் தான் தெரியும். ஜல்லடையில் அரிப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர், கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பேன்னு சொல்கிறார். பதறையோ, பதரும் கூட சேர்ந்து தான் வரும். அதை எடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதை விட்டுடுங்க, கூட சேர்ந்து கோதுமையும் விட்டுறாதீங்க. கோதுமை மணியாய் நம்மளை வச்சிருக்கிறார் விசுவாசத்தில். தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது. தானியேல் 12ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? எத்தனை வசனம்? 12ஆம் அதிகாரம் எடுத்து விட்டுட்டு 3ஆம் வசனத்தை வாசிங்க. எடுத்து மறந்துட்டு. ஞானவான்கள் எப்படி இருப்பாங்களா? ஆகாய மண்டலத்தில் போல பிரகாசிப்பீங்களா, நட்சத்திரங்களை போல இருப்பீங்களா. ஞானவான்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பீங்க, பிரகாசிப்பீங்க. வாசிங்க அந்த வசனத்தை. பிரகாசிக்கிறீங்களா? என்றென்றைக்கும் உள்ள சதா கால நட்சத்திரங்கள். ஏதாவது பண்ண முடியுதா? அவர் படைப்பு. ஞானவான்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்றென்றைக்கும் பிரகாசிப்பீர்கள். கொஞ்ச நேரம் வர்றது, கொஞ்ச நேரம் இருந்துருது, கொஞ்ச நேரம் வாங்கி போகிறது, நினச்சா உற்சாகமாக விட்டுருது. பாருங்களேன், இந்த கஷ்டத்தில் உபவாசம் போடாது அவ்வளோ துக்கமாக இருக்குது எனக்கெல்லாம். தேவசமத்தில் எதை அசட்டை பண்ணிட்டனோ ஆண்டவரே, உபவாச ஜெபம்னா அவ்வளோ ஒரு எனக்கு துக்கம். அப்படியா ஒரு பாரம் வாஞ்ச வேணும். குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, வேலை அடைக்கிறதுக்காக, ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுக்காக, கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறதுக்காகவாது அதிகமாக தேவசமத்தில் என்ன செய்யணும்? நல்ல நிலமாய், இருதயமாகிய நல்ல நிலமாய் இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளை சரியானபடி வளர்ச்சி கொடுக்க செய்வார், நன்மையும் செம்மையுமாய் மாற்றுவார். அதிலே 97ஆம் சங்கீதத்தில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமானுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கா? செம்மையானவர்களுக்கும் வெளிச்சம், மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கா. என்ன விதைக்கப்பட்டிருக்கு? சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, நேசிக்கிறவங்களோ நேசிக்கலையோ, துன்பமோ கஷ்டமோ சந்தோஷமாக இருப்பாங்க. யார்? கர்த்தருடைய பிள்ளைங்க. அந்த வசனத்தை வாசிங்க. நமக்கு அதை விதைக்கிறார் ஆண்டவர். செம்மையானவர்களுக்காக வெளிச்சம், பிரகாசிப்பீர்கள். இவங்கள்ட்ட போகலாமா, இவங்கள்ட்ட கேட்கலாமா, இவங்கள்ட்ட ஜெபிக்கலாமா, எந்த ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்துக்குவாங்க, உங்களோட பேசுவாங்க, உங்களோட நேசிப்பாங்க. நீங்கள் பிரகாசிக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானவான்களாய் நீதிக்குட்படுகிறவர்கள் நட்சத்திரங்களை போல் என்றென்றைக்கும் பிரகாசிப்பீர்கள். சொந்து போயிட மாட்டீங்க. எந்த காரியத்தில் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்க. அடுத்ததாக வாசிக்கலாம் கலாத்தியரில்
6ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். அடுத்தது, அவர் நமக்கு விதைக்கிறது இல்லை, ஊழியக்காரர் விதைக்கிறது இல்லை. இப்போ நாம் எப்படி வாழறோம், நாம் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்குறோம், கணவரோடு எப்படி இருக்கிறோம், உறவு ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் எப்படி இருக்கிறோம், ஆவிக்கேற்றபடி ஆவியின்படி பேசினா நடந்த எதையுமே விசுவாசத்தின்படி பேசணும், பக்தி உண்டாகும்படி பேசணும், மற்றவங்களை தேற்றும்படி பேசணும், மற்றவங்களை விடுவிக்கும்படி பேசணும். சும்மா இல்லை, மாம்சத்தின்படி மாம்சமான காரியங்கள் எதுவும் நடக்காது, இப்படி போகாது, இப்படி வராது, இப்படி போ, இப்படி செய், அப்படி போ, இப்படி போ, அதெல்லாம் இது மாம்சத்தின் கிரியைகள். நீ ஏன் அவிசுவாசத்தை கொடுக்குற, நீ ஏன் இடலாக இருக்கிற, அதுதான் அறுப்பாய். அதே நீங்கள் அவங்களுக்கு கர்த்தருக்குள் நடத்தி பாருங்க. ஒரு ஆத்மாவை தேற்றும் போது கர்த்தர் அதெல்லாம் பக்தி உள்ளவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பாராம். மல்கியாவில் சொல்லப்பட்டு அவங்களை விசுவாசத்தை தூண்டும்படி பேசணும், அவங்களை தேற்றும்படி பேசணும், அவங்களை திடப்படுத்தும்படி பேசணும். மாம்சத்தின்படி விதைக்கிறவங்க மாம்சத்தை தான் அறுப்பார்களாம். சோர்ந்து போகாமல் தான் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியம் கர்த்தர் கரெக்டாக செய்வார். உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார், நேர்த்தியே செய்வார், சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்வார். எதை எப்போ செய்யணும் ஒரு தாய் தகப்பனுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு கரெக்டாக தூங்குற நேரம், சாப்பிட்ற நேரம், இந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்குற நேரம், அதை காட்டில் மேலானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எதை விதைக்கிறாயோ, மனுஷனுக்கு மாம்சத்தின்படி விதைக்கிறீங்களா, ஆவிக்குரிய பிரகாரம் விதைக்கிறீங்களா? அதே மாதிரி பேசும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். விசுவாசமான வார்த்தையில் பேசி மற்றவங்களுக்கு இடல் உண்டு பண்ணபடி பேசவே கூடாது, அது தப்பு. ஆண்டவர் நாம தூஷிக்கப்படும், ஆண்டவர் நாம அங்கே ஆண்டவர் துக்கப்படுவார். அந்த ஆத்மாவை இடல் அடிமடி பண்ணுறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் கொடுத்து ஆவிக்குரிய பிரகாரம் மற்றவங்களை நடத்தணும். மாம்சத்தின்படி நடந்தால் மாம்சத்துக்கு ஏற்றபடி தான் வரும். இந்த ஆலோசனைலாம் கொடுப்பாங்க, பல ஆலோசனை கொடுப்பாங்க. நான் இருக்கிறேன், பணத்தை பார்க்கலாம், இங்கே செய்யலாம், அங்கே செய்யலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், எல்லாத்தையும் ஜெபிக்கலாம், ஆண்டவர் சமத்தை சொல்லலாம், ஆண்டவரை நம்பலாம், ஆண்டவரை செய்வார், கவலைப்படாதீங்க, இப்படி சொல்லி பாருங்க. அவங்க ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆவிக்கேற்றபடி விதைக்கணும், இதெல்லாம் நாம செய்யணும். ஸ்தோத்திரம். அடுத்ததாய் வாசிக்கலாம். ஓசியாவில் 10, 12 வாசித்தீங்கன்னா, நீதிக்கென்று விதை விதைங்கள், இதை தான் சொன்னேன். மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நீதிமானாய், நீதிக்குட்படுத்துகிறவர்கள், நீதியாய் நடத்துகிறவர்கள். இதை செய்யாத, இதை பண்ணாத, இது செஞ்சால் தப்பு, இந்த மாதிரி காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், துக்கப்படும்படியான காரியங்கள் செய்யாத, இவைகளை ஈடுபடாத, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்தால் உன் ஜெபம் கேட்கப்படாது, நஷ்டமடையும், வெட்கப்படுவேன், பிள்ளைங்க நாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லணும். வாசிங்க, ஓசியா 10, 12 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிக்கென்று விதை விதைங்க. நான் எவ்வளோ சொல்லிட்டேன், எவ்வளவோ செய்துட்டேன், அப்போ கூட எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, அப்போ கூட என்ன நினச்சி பார்க்கல, நன்றி கெட்டவங்களா இருக்காங்க, அன்பு இல்லாமல் இருக்கிறாங்க, துரோகம் பண்ணுறவங்களா இருக்காங்க. அப்படி தாங்க இருக்கும். குரோமாய் சத்ரு எழும்புவான்னு சொல்லப்பட்டிருக்கும், வீட்டாரே சத்ருன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒன்றும் வாய்க்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளையிலே கர்த்தராத எல்லாம் நம்ம எதை நீதிக்கு விதைக்கிறோமோ, உங்கள் நிலத்தை பண்படுத்துங்கள், நீதிக்கென்று விதை விதையுங்கள். நம்ம நீதியே தான் செய்யணும். ஏன்னா நீதியின் ராஜாவை தொழுது கொள்கிறோம், நீதியை தான் பின்பற்றுறோம், நீதி தான் செய்யணும். தீமையே செஞ்சால் கூட, துரோகமே பண்ணால் கூட, நம்ம நேசிக்கலனா கூட, நமக்கு கெடுதலே பண்ணால் கூட நம்ம என்ன செய்யணும்? நீதியாக தான் வாழணும். அப்பொழுதுதான் நம்ம ஜபத்துக்கு பதில் உண்டு, நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அப்பொழுதுதான் நம்ம ஏற்ற நேரத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிக்கென்று விதை விதையுங்கள், அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 4:5 கூட பார்த்தீங்கன்னா, நீதியின் பலிகளை செலுத்தி, நம்ம நீதியாக இருந்தால் என்ன செய்கிறோம்? உத்தமாய் காயினாபேலை பார்க்குறோம், மனப்பூர்வமாக சந்தோஷமாக பலியை பார்க்குறோம் இல்லையா? நீதியின் பலியை செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லா காரியத்தில் இருந்தால் தான் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் 2 கொரிந்தியர் வாசிக்கலாம். 9:9 எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். எப்படி? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான்.
வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. கொடுக்கறதுல சும்மா இல்லை, கொடுக்கப்படும். கொடுத்தவர்கள் தரித்திரம் அடைவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாடடு அதாவது இறைக்கிற கிணறு தான் சொரக்குன்னு சொல்லுவாங்க. இறைக்கிற கிணறு சொரக்கு புதிய ஊற்று உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்குற குணங்களை நிறைய பேருக்கு இல்லை. இல்லாதவங்க இருக்கிறதையும் எடுத்துக்குவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். கொடுக்குற இடத்துல இன்னும் கொடுப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் 9:1. என்னாச்சு? 9:9. ரெண்டு கொரிந்தியர் 9:9. மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 6 வாசித்தீங்கன்னா சாரி, ஆமென். இந்த காரியத்தில் நிறைய நீங்கள் ருசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்கள் விருத்தி ஆகணும்னா செய்யுங்க. வளர்ச்சி அடையணும், இன்னும் பெருகணும், இன்னும் ஆசீர்வாதம் வேணும்னா கொடுங்க. கொடுத்து பாருங்க. எல்லா விஷயத்திலும், எல்லா காரியத்திலும், கர்த்தருடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் விருத்தி அடையணும்னா கொடுத்து பாருங்க. சிறுக விதைக்கிறோம் சிறுக அறுப்பான். விருத்தி அடையினா இதை செய்யுங்க. கொடுக்கப்படும்ன்ற வார்த்தை இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வாசிக்கலாம். ஆகாயில 1:6 நிறைய விதைக்கிறோம், நிறைய கொடுக்குறோம், நிறைய விளைச்சல் பாய்க்கிறோம், ஆனாலும் என்ன செய்யலை? ஓட்டப்பையில் போடுற மாதிரி இந்த வசனத்தை எடுத்து பாருங்களேன். பாருங்க, ஆகாயில 1:6 வாசிங்க. வாசி. என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் நிற்காது, பத்தாது, 4 விதத்தில் செலவாயிடும். இதுதான் அர்த்தம். ஏன்னா தேவனுடைய பிள்ளை வார்த்தையின் பிரகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதன்படி வாழலைன்னா இப்படி தான். திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். எல்லாம் தானே கொடுக்குறேன், எல்லாம் தான் சரி ஏதோ ஒரு விஷயத்தில் உண்மையாக சரி இல்லாமல், பூரணமாக இல்லாமல், உத்தமமாக இல்லாமல் இருப்பீங்கன்னு அர்த்தம். பொத்தலான பையில போட்டால் நிற்குமா? வீணாக தான் போகும். இதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். எல்லா விஷயத்திலும், எல்லா காரியத்திலும் கொடுத்து பாருங்கள் நீங்கள் விருத்தி ஆகிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் 26 ஈசாக்கை பற்றி பார்க்கிறோம். 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றார். விதைத்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், பிதாக்களின் தேவனே சந்ததியாக ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அவன் கையின் பிரயாசத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாங்கக்கூடாதா இருந்துதான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க, பெருகிட்டே இருந்தாங்க. ஏன் பெருக்கம் இல்லை? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எப்படி விதைக்கிறோம்? அவர் விதைத்த வார்த்தைகளை எப்படி காத்துக்கொள்றோம்? வார்த்தையின் பிரகாரம் எப்படி நடக்கிறோம்? நாம எப்படி விதைக்கிறோம்? குடும்பத்துக்கு எப்படி இருக்கிறோம்? வீட்டார் மத்தியில் எப்படி இருக்கிறோம்? அதனால தான் விளைச்சலை காண முடியல. நட்டே நீர்ப்பாய்ச்சினேன் விளைய செய்கிறவர் அவரே. நடுகிறவராலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவராலும் அல்ல, விளை செய்கிற தேவனாலே ஆகும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாவற்றிலும் சரியாக இருந்தால் தான் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நஷ்டமானா தீஞ்சு போனால் ஒன்றும் இல்லை. உங்களிடத்துல தான் சரியில்லை, சரியானபடி இருதயம் சரியில்லை. வார்த்தையின்படி ஜீவன் இல்லைன்னா ஒன்றுமே வளராது, வளர்ச்சி இருக்காது, பலன் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கடைசியாக கூட வாசிக்கலாம். சங்கீதம் 126 5-6 பார்த்தீங்கன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். இது நல்ல எனக்கு தேவன் கொடுத்த கிருபை. உண்மையாகவே சொல்கிறேன், எல்லாருக்கும் அந்த கண்ணீரோடு அந்த வராது. சும்மா எதனா கஷ்டம், பிரச்சனை, வியாதி, வேதனை, யாராவது பார்த்துட்டா, உறவுங்களை பார்த்துட்டா, 2 நாளுக்கு பார்த்துட்டா, துக்கத்தில் பார்த்துட்டா, எல்லாம் ஆபத்து விபத்தில் பார்த்துட்டா, இந்த நேரத்தில் தான் கண்ணீர் வரும். எப்படி அவங்கள பார்த்தோன்னு அப்படியே கண்ணீர் வரும், இப்படி நடந்துருச்சேன்னு கண்ணீர் வரும். ஆனால் அந்த கண்ணீரை சொல்ல வரல. கண்ணீரோடு விதையை கொண்டு விதையை வச்சுருப்பாங்க இல்லையா, வயலுங்களுக்கு போட்டுட்டு வருவாங்களாம். ஆனால் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அநேக நாட்களுக்கு பின்ன அதன் பலனை காண்பாய். விதைச்சிட்டு வரவங்களுக்கு பலன் இருக்குல்ல, அது வரைக்கும் காத்திருக்காங்கல்ல. நீதிக்கென்று விதைக்கணும், ஞானத்துக்கென்று விதைக்கணும், ஞானமாக கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு விதைக்கணும். பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்க மற்றவங்கள்கிட்டையும் சரி. கர்த்தர் நிச்சயமாக எனக்கு நீதி செய்வார், நான் நீதியாக வாழ்கிறேன், நீதிக்கென்று விதைச்சிருக்கிறேன், இதுக்கு கற்றவன் நிச்சயமாக எனக்கு பலன் தருவார். விசுவாசத்தோடு காத்திருக்கணும், கண்ணீரோடு விதைக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் நொறுங்கி அழுது ஜெபம் பண்ணிவிடுவேன். எனக்கு தேவன் கொடுத்த கிருபை அது வேணும். இந்த இப்போ வீட்டுக்கு கூட இல்லைங்க, நல்லா வீடு கட்டினா அதெல்லாம் நான் கேட்டது கூட கிடையாது. ஆண்டு சமத்தில் பள்ளிப்படத்தில் சொல்கிறேன். ஒழித்தின் குறித்தான பாரங்கத்தோடு இப்படி வளரணும். ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி வாஞ்சியில் இருக்காங்க, ஏன் உணர்வு இல்லாமல் இருக்காங்க, ஏன் உற்சாகம் இல்லாமல் இருக்காங்க, ஏன் எங்கள் சபை வளரல, ஏன் ஆண்டவர் எங்கள் சபை, இதுதான் அழுவேன். பள்ளிப்பீடத்திலிருந்து சொல்கிறேன், ஆண்டு சமத்திலிருந்து. அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். வாசிங்க அந்த வசனத்தை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? எதுக்காக நல்லா தானே இருக்காங்க, நல்ல ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், சமாதானத்துக்காக ஜெபிக்கணும், ஐக்கியத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தில் பெருகும்படி கண்ணீரோடு ஜெபிக்கணும், ஆசீர்வாதம் தாங்கும் காத்து கொள்ளும்படி, நாங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, இதெல்லாம் கண்ணீரோடு ஊக்கத்தோடு ஜெபிக்க ஆண்டவரே கற்றுக் கொடுத்தார் நமக்கு. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபித்தார். பிதாவை நோக்கி, தம்மை ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி. யாராலையும் முடியாது, யாராலையும் உங்கள் காயங்களை ஆற்ற முடியாது, யாரும் உங்களை தேற்ற முடியாது, உன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முடியாது. நீ என்ன ஞான பலத்தின சுயத்தை ஓடினாலும், அதுவும் தேவனை அறிந்திருந்தும் அறியாமல் இருந்ததா பரவாயில்ல, அறியாமல் இருந்தாலே நலமாக இருக்குன்னு ஆண்டவர் வருத்தப்படுறார். எல்லாம் தெரியும். முழுமனதாக சந்தோஷமாய் உற்சாகமாய் உண்மையாக தொழுது கொள்றதில்லை, தேடுறது கிடையாது, பயம் இல்லை. இதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. விளைய செய்கிற தேவனிடத்தில் கொடுக்கறதில்ல. அதனால தான் நீர்ப்பாய்ச்சல் நீர் ஊற்று போல் இல்லை, உங்களுக்குள்ள ஜீவ ஊற்று இல்லை, அந்த தாகம் இல்லை. அதனால தான் செழிப்பு இல்லை. நாமளே தான் காரணம். கடைசிய வசனங்கள் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 92:12 வாசித்தீங்கன்னா, நீதிமான் பனையை போல செழிப்பான். செழிப்பான வாழ்க்கை. உலக பல சோதனை, கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள்லாம் சோர்ந்து போய் முறுமுறுத்துறாதீங்க. செழிப்பு உங்களுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக கண்ணீருக்கு பதில் உண்டு. நிச்சயமாக கர்த்தர் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நீரூற்றாய் உங்களை மாற்றுவார், வற்றாத நீரூற்றாய் உங்களை மாற்றுவார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. யாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார். தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். நீதிமான் பனையை பார்த்துருக்கீங்களா? நிறைய யூஸ் பனை மரத்தை குறித்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அந்த மரம் தன்னை அழித்து எல்லாம் யூஸ் ஆகும். அந்த மரத்தில் பார்த்துருக்கீங்களா? நாம் எதுக்கு யூஸாக இருக்கோம்? நமக்கே நம்ம பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமா பாருங்க. இப்படி கனி கொடுக்குறவங்களா இருக்கீங்களா பாருங்க. தேவன் வற்றா நீரூற்றை போல நம்ம ஆசீர்வதிக்கிறாரா பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா பாருங்க. பலன் கொடுக்குறவங்களா பாருங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருஷத்தின் 8ஆம் மாதத்தின் ஆண்டவரே 4வது ஓய்வு நாளில் ஆடியனையும் அருமையான உங்களுடைய பிள்ளைகளையும் காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் என்ன பிரயாசப்பட்டாலும், நாங்கள் என்ன ஓடினாலும், நாங்கள் என்ன பிஸ்னஸ் செய்தாலும், நாங்கள் என்ன தான் உழைச்சாலும், யோவானில் சொல்லியிருக்கிற பிரகாரமாக
நீர் ஆண்டவரே பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி எங்கள் தேவைகள், எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள் ஆண்டவரே மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளின்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் இந்த வாரத்தில் பிள்ளைகள் கேட்கிற எல்லா காரியத்தையும் நீ பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிடுவீராக, கிருபை நிமித்தம் கட்டளையிடுவீராக. ஒரு விசை தயவாய் மன்னித்து பிள்ளைகளுக்கு படுகிறதான பிரயாசங்கள் ஒன்று வீணாய் போகாதபடி சரீர சுகம், பெலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் குடும்பத்தில் காணப்பட நீ கிருபை பாராட்டு. பண தேவைகள், பொருள் தேவைகள் சந்திப்பீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற விசேஷமாய் ஆண்டவரே அந்த தோள்பட்டையில் கட்டு போட்டிருக்கதான பிரியா சிஸ்டருக்காக செபிக்கிறோம். மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அடுத்த வாரத்தில் நாங்கள் சபையில் காண நீ கிருபை பாராட்டுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக்கிறோம். வர தர பக்கம் அடுத்த வாரத்தில் கொண்டு வருவீராக. நீரே ஆசீர்வாதம். மீட் பிரேசி முடிச்சவங்களுக்கு நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடன் செல்லுங்க. ஜெபிக்கிறவங்க முன்பாக வந்து ஜெபித்து கடந்து போங்க. அதை பெரிய காரியங்களை செய்வார். கரையில தட்டுவோமா? மகளுக்காக